ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்கள் பேரும். நாம் இன்றைக்குள்ள பார்க்க போகிறது 2021 மலையாளமில் எடுக்கப்பட்ட ஒரு சைக்காலஜிக்கல் ஹாரர் மிஸ்ட்ரி த்ரில்லர் ட்ராமா தான் இருள். இந்த படத்தோட தமிழ் டப் வெர்ஷனை இப்போ ஆகாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீம் பண்ணியிருக்காங்க. இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு தான் உங்களோட ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ இந்த படத்தை பொறுத்தளவுக்கு நம்ம ஃபகத் ஃபாசில், ஷௌபின் ஷாகர், தர்ஷனா, ராஜேந்திரன்லாம் லீடில் எடுத்து நடிச்சிருக்காங்க. இந்த படம் எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி படத்தோட கதை என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். படத்தில் வர நம்ம ஷாகிர் பேர் அலெக்ஸ் அண்ட் நம்ம தர்ஷனா பேர் அர்ச்சனா. ஸோ இவங்க ரெண்டு பேரும் கொஞ்ச நாளாக இப்போ காதலிச்சிட்டு இருக்காங்க. அண்ட் நம்ம அர்ச்சனாவை பொறுத்தளவுக்கு ஒரு அட்வொகேட்டாக இருக்கிறாங்க. அண்ட் நம்ம ஹீரோ பொறுத்தளவுக்கு ஒரு எழுத்தாளராக இருக்கிறாப்ல. இப்போ தான் இருள் அப்படிங்கிற புத்தகத்தை வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாரு. இப்படிப்பட்ட இந்த ரெண்டு பேரும் தனியாக வந்து ஒரு ட்ரிப்பு பிளான் பண்ணுறாங்க. ஸோ அந்த ட்ரிப்பில் வந்து ஃபோன் கால் வந்து டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாதுன்னு ஃபோனை வீட்டிலேயே வச்சுட்டு வரணும் அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேருக்குள்ளும் பேசிக்கிட்டு அந்த ட்ரிப்புக்கு இப்போ போயிட்டு இருக்காங்க. ஸோ போகிற வழியில் கார் ஒரு இடத்துல பிரேக் டவுன் ஆகுது. அந்த பிரேக் டவுன் அந்த இடத்துல ஒரு வீடு இருக்குது. ஸோ அந்த வீட்டில் லைட் எரியுது. அங்கே போய் ஹெல்ப் கேட்கலாம் அப்படின்னு போகிறாங்க. இப்படி இவங்க போகிற வீட்டில் இருந்து வெளியில் வர்றவர் தான் நம்ம ஃபகத் ஃபாசல். இவர் பேர் உன்னி. ஸோ உன்னிக்கிட்ட ஹெல்ப் கேட்டு அன்னைக்கு நைட்டு அந்த வீட்டில் ஸ்டே பண்ணுறதுக்கு அங்கே ஸ்டே பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் நடக்கிற சம்பவங்கள் என்ன? நம்ம ஷாகிர் இருக்கார் பார்த்தீங்களா? ஸோ அவர் வந்து இருள் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை எழுதினாரு சொன்னால, அந்த புத்தகத்தில் ஒரு சீரியல் கில்லரை மையமாக வச்சு தான் அந்த கதை எழுதப்பட்டிருக்கும். ஸோ அந்த சீரியல் கில்லர் இந்த ரெண்டு பேரில் ஒருத்தர் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினுக்கு ஒரு கட்டத்தில் தெரிய வர ஃபகத் ஃபாசல் வந்து நம்ம ஷாகிரை கை காட்டுறாப்புல. ஷாகிர் வந்து நான் இல்லை, அது இவன் தான் சீரியல் கில்லர் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஃபகத் ஃபாசலை கை காட்டுறாங்க. இதுக்கு நடுவில் மாட்டிட்டு இருக்க நம்ம அர்ச்சனா, அதாவது நம்ம தர்ஷனாவோட நிலைமை என்ன, இந்த ரெண்டு பேரில் உண்மைக்கும் சீரியல் கில்லர் யாரு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாங்களா அப்படிங்கிறதா இந்த படத்தோட மீதி கதை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு ரொம்ப குறுகிய கேரக்டர்ஸை வச்சு இந்த அளவுக்கு ஒரு தரமான ஒரு சப்ஜெக்டை எடுக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறிக்கு ஒரு நல்ல ஒரு ஆன்சராக கண்டிப்பாக இந்த படம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா படத்தோட ஒரு 15 நிமிஷம் தாண்டிட்டு அப்படின்னா மொத்தத்திலே 3 கேரக்டர்ஸ் தான், நம்ம ஃபகத் ஃபாசல், தர்ஷனா அண்ட் லாஸ்ட்டாக நம்ம ஷாகிர்னு சொல்லி இந்த 3 கதாபாத்திரத்தை வச்சு அந்த வீட்டுக்குள்ளே நடக்கிற சம்பவங்கள் அப்படிங்கிற மாதிரி தான் ரைட்டிங்கில் எழுதியிருப்பாங்க. ஸோ இந்த 3 கேரக்டரோட பர்ஃபார்மன்ஸ் எக்ஸ்ட்ரானரியாக இருக்கும். அதுலேயுமே ஃபகத் ஃபாசல் வர்றப்போ கரெக்டாக ஆரம்பிக்கிற படம் தான், அதில் இருந்து எண்டிங் வரைக்கும் நல்ல விறுவிறுப்பாக உண்மைக்குமே யார் கொலையாளி அப்படிங்கிற ஒரு கேள்வியை கண்டிப்பாக எழுப்புற மாதிரி தான் கொண்டு போயிருப்பாங்க. பட் மற்றபடி மற்ற எல்லா கேள்விகளுக்கும் படத்தோட ஸ்டார்டிங்கில் இருந்த எல்லா கேள்விகளுக்கும் எண்டிங்கில் நல்லாவே ஆன்சர் கொடுத்துருப்பாங்க. பட் அதே நேரத்தில் இவங்க ட்விஸ்ட்டுன்னு சொல்லி நிறைய விஷயங்கள் வச்சுருக்காங்க. அந்த ட்விஸ்ட் எல்லாமே எல்லாருக்குமே ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கேள்விக்குறி தான். படத்தோட ஸ்டார்டிங்கில் இது ஏன் வீடு இல்லாத மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ பிஹேவ் பண்ணிட்டு கிளைமேக்ஸில் இது ஏன் வீடு, அவன் திருடன் அப்படிங்கிறது தெரிஞ்சே வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஒரு சுவாரஸ்யத்துக்காக நானும் நடித்தேன் அப்படிங்கிற மாதிரி பண்ணுறேன். அந்த போர்ஷன்ஸில் நிறைய பேர் ஏற்றுக்கிட்டீங்க அப்படின்னா படம் பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ முதல்ல திருடன் தெரிஞ்சிருந்தா போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கலாம். 10வது குறைக்கு கையில் ஃபோனே வச்சுக்கிட்டு ஃபோன் இல்லாத மாதிரி வந்து ஒரு அரை மணி நேரம் எதுக்கிட்ட ஓட்டினீங்க அப்படிங்கிற ஒரு ஃபீல் கண்டிப்பாக எல்லாருக்குமே எழும்பலாம். இந்த மாதிரியான கேள்விகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பதில் இந்த படத்தில் கண்டிப்பாக கிடையாது. மற்றபடி ஒரு படமாக நினச்சி பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நல்ல என்டர்டெய்னிங்காக இருக்கும். இப்போ அப்படி டெக்னிக்கல் சைடுன்னு பார்க்கும்போது சூப்பரான ஒரு சினிமோட்டோகிராஃபிக், அதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா லைட்டிங் ஒர்க்லாம் சூப்பராக இருக்கும். படத்தோட ஸ்டார்டிங்லேருந்து அந்த வீட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் ஒரு எல்லோ கிரேடிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டிங் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாமே பார்க்கறதுக்கு ஒரு நல்ல ஒரு விஷுவல் எக்ஸ்பீரியன்ஸாக கண்டிப்பாக இருக்குது. இதை தாண்டி பேக்ரவுண்ட் சவுண்ட்ஸ் பிஜிஎம்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா பெருசாக இம்ப்ரெசிவாக போடல அப்படின்னாலும் போட்ட பிஜிஎம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான இடங்களில் பிளேஸ்மெண்ட் பண்ணியிருக்கனால கண்டிப்பாக அதுவுமே ஒரு நல்ல ஒரு எஃபெக்டை கண்டிப்பாக கொடுத்துருக்கு. ஃபைனலாக வீக்கெண்டில் பார்த்து என்ஜாய் பண்ணுற மாதிரியான ஒரு ஒர்த்தபுளான ஒரு சைக்காலஜிக்கல் ஹாரர் மிஸ்ட்ரி த்ரில்லர் ட்ராமா. கண்டிப்பாக இந்த 3 பேரோட பர்ஃபார்மன்ஸுக்காக கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் இந்த படத்தோட தமிழ் டப்பிங் எப்படி இருக்குது அப்படின்னா கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறது என்னோட பர்சனல் தாட். பட் ஓகே, எல்லா கேரக்டர்ஸுமே லிப்ஸிங்கோட மேட்ச் ஆகிறோட தான் தமிழ் டப்பிங் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு கண்டிப்பாக ஃபேமிலியோட பார்க்கலாம். இந்த படத்துக்கு நம்ம சேனல் இந்த ரேட்டிங்கில் பார்க்கும்போது 5K 2.9 வரைக்கும் ரேஷியோ கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.